பூமி அமைதியாக இருக்கின்றது போல் தோன்றினாலும் அதன் உள்ளே எப்போதும் கொதிக்கின்ற சக்தி அடங்கி உள்ளது. அந்த சக்தியே எரிமலைகளாக வெடிக்கின்றது. இதோ உலகின் 10 மிக சுறுசுறுப்பான எரிமலைகளை நாடுகளின் அடிப்படையில் பார்ப்போம். முதலில் அமெரிக்காவின் ஹவாயில் உள்ள கிளாவியா. இது உலகின் மிக செயல்படும் எரிமலை. மெதுவாக ஓடும் தீ போன்ற லாவா பார்ப்பவர்களை கவரும். இரண்டாவது காங்கோ நாட்டில் உள்ள நைராங்கோங்கோ. இதில் உலகின் மிகப்பெரிய எரிமலை உள்ளது. வெடிக்கும் வேகம் மிக அதிகம். அதனால்தான் இது மிகவும் ஆபத்தானது. மூன்றாவதாக குவாத்தமாலாவில் உள்ள ஹோல்கான் டி ஃபியூகோ. 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை சிறிய வெடிப்புகள் வரும். ஆனால் எப்போது பெரிய வெடிப்பு வரும் என்பதை யாரும் கணிக்க முடியாது. நான்காவதாக இத்தாலியின் 2 எரிமலைகள். முதலாவது எட்னா, நூற்றாண்டுகளாக வெடித்து வரும் எரிமலை. அதன் அருகே மக்கள் வாழ்கின்றார்கள். இரண்டாவது ஸ்டாராம்போலி, இரவுகளின் வெளிச்சமாக வெடித்து காட்சியளிக்கின்றது. இது ஒரு தீவில்தான் இருக்கின்றது. ஐந்தாவதாக ஐஸ்லாந்தின் கெல்டிங் கடலூர். 800 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்தது. உலகமே அதனை ஆச்சரியத்துடன் பார்த்தது. ஆறாவதாக ஜப்பானில் உள்ள சகுராஜிமா. நூற்றுக்கணக்கான வெடிப்புகளை கொண்டது. இப்போது அதன் அருகிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழாவதாக சிலியின் ஓசோர்னோ, பனிமூடிய அழகான சிகரம். ஜப்பானின் ஃபுஜி மலையை நினைவூட்டும். எட்டாவதாக மெக்சிகோவில் உள்ள கொலிமா. புகை, சாம்பல், வெடிப்புகள் வானையே மறைக்கும் அளவிற்கு பயங்கரமாக இருக்கும். ஒன்பதாவதாக ஸ்பெயினின் லால்பால்மா தீவில் உள்ள கும்ப்ரேவிஜா. அங்கு ஏற்பட்ட சமீபத்திய வெடிப்புகள் பேரழிவை ஏற்படுத்தின. பத்தாவதாக வான்வாட்டுவில் உள்ள மான்டே யாசூர். உலகின் மக்கள் நேரில் சென்று பார்க்கக்கூடிய செயலில் உள்ள எரிமலையில் இதுவும் ஒன்று. இவை அனைத்தும் இயற்கையின் வலிமையையும் பூமியின் உள்ளே அடங்கியிருக்கும் ஆற்றலையும் காட்டுகின்றது. பூமி அமைதியாக இருந்தாலும் அதன் உள்ளே எப்போதும் கொதிக்கும் சக்தி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நம்மால் மறுக்க முடியாத காரியமாகும்.